பெண்களுக்கான இலவச பேருந்து பயணத்தால் மெட்ரோ ரயிலில் பயணிப்போர் எண்ணிக்கை குறைந்துவிட்டதாக பிரதமர் மோடி விமர்சித்த நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின், ஆந்திர முதலமைச்சர் உள்ளிட்டோர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். சர்ச்சைக்குள்ளான மாநிலங்களின் மெட்ரோ ரயில்களில் பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதா, குறைந்துள்ளதா விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. तो ट्रैफिक को भी प्रॉब्लम किया, एनवायरनमेंट को भी प्रॉब्लम किया, आपने मुफ्त का कर दिया और इधर मेट्रो आपने खाली कर दी. अब वो मेट्रो कैसे आगे बढ़ेगी, देश कैसे आगे बढ़ेगा? பெண்களுக்கான இலவச பேருந்து பயணத்தால் மெட்ரோ ரயில்கள் காலியாகிவிட்டன. இப்படி இருந்தால் நாடு எப்படி முன்னேறும்? தென்னிந்திய மாநில அரசுகளின் பெண்களுக்கான இலவச பேருந்து பயணத்தை விமர்சித்து பிரதமர் மோடி தந்த இந்த பேட்டிதான் தற்பொழுது விவாத பொருளாகி உள்ளது. महिलाओं को बस में फ्री ले जाएंगे, मतलब आपके मेट्रो के 50% पैसेंजर आपने ले लिए. ஐதராபாத்தில் காங்கிரஸ் அரசின் இலவச பேருந்து திட்டம் காரணமாக பெண்கள் மெட்ரோ ரயில்களில் பயணிக்க ஆர்வம் காட்டுவதில்லை என்றும், இதனால் வருமானம் சரிந்து வருவதாகவும் L&T நிறுவன தலைவர் சங்கர் ராமன் கூறியிருந்தார். அடுத்த 65 ஆண்டுகளுக்கு உரிமம் உள்ள போதிலும் 2026ஆம் ஆண்டிற்கு பிறகு தங்கள் 90% பங்குகளை விற்கப் போவதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இதனை அடிப்படையாக கொண்டு பெண்களுக்கான இலவச பேருந்து பயணத்தை பிரதமர் மோடி கடுமையாக விமர்சித்தார். தென்னிந்தியாவில் பெண்களுக்கான இலவச பயண திட்டம் முதன்முறையாக தமிழ்நாட்டில்தான் தொடங்கப்பட்ட நிலையில் விடியல் பயண திட்டம் மீது பிரதமர் மோடி வீண் பழி சுமத்துவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றஞ்சாட்டினார். பெண்களுக்கான கட்டணமில்லா பயணத்தால் மெட்ரோ ரயில்களில் கூட்டமில்லை என பிரதமர் புரளியை கிளப்புகிறார் என்றும் தெரிவித்துள்ளார். தோல்வி பயத்தால் பிரதமர் மோடி விடியல் பயணம் குறித்து பச்சை பொய்யை பேசி வருவதாக திமுக அமைப்பு செயலாளர் R.S. பாரதி குற்றம் சாட்டியுள்ளார். மெட்ரோ ட்ரெயினுடைய இது குறைஞ்சிச்சுன்னு சொல்ற அதே பொய். 3 மடங்கு உயர்ந்திருக்கு. ஏறத்தாழ 3 கோடி பேர் போனவர்கள் இப்போ 9 கோடி பேர் வரும். ஆக எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் பார்க்கறது இல்லை. வாய்க்கு வந்தது கண்டபடி பேசுவது என்று ஒரு பிரதமர் பேசுவது கழகல்ல. இதற்கு பதிலளித்துள்ள பாஜக செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி, யாருக்கு தேவையோ அவர்களுக்கு மட்டும் இலவச பயணங்களை அனுமதிக்க வேண்டும் என்றார். எல்லா பெண்களுக்கும் இலவசம் அப்படின்னு சொன்னா இப்போ ஆண்கள் என்ன நினைப்பாங்க? ஒரு இடத்துக்கு ஒரே அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அவங்க ஃப்ரீயா போறாங்க. ஆணு 30 ரூபாய் காசு கொடுத்து போறாரு. அந்த டிஸ்கிரிமினேஷன் வருதா இல்லையா? தமிழ்நாட்டை பொறுத்தவரை சென்னையில் 2015ஆம் ஆண்டு முதல் மெட்ரோ ரயில்கள் இயங்கி வருகின்றன. 2021ஆம் ஆண்டு மே மாதம் விடியல் பயண திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்போது 2,93,00,000 இருந்த மெட்ரோ ரயில் பயணிகளின் எண்ணிக்கை கடந்த ஆண்டு 7 கோடியாகவும் நடப்பாண்டு 9 கோடியாகவும் உயர்ந்துள்ளது. இதேபோல் பெங்களூருவில் கடந்த ஆண்டு அதிகபட்சமாக ஒரு மாதத்திற்கே 1,65,00,000 பயணிகள் மெட்ரோவில் பயணம் செய்து வந்தனர். கடந்த ஆண்டு ஜூன் 11ஆம் தேதி மகளிருக்கான இலவச பேருந்து திட்டம் அமலுக்கு வந்தது. அதற்கு பிறகும் பயணிகள் எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே வருகிறது. குறிப்பாக கடந்த ஜனவரியில் மட்டும் 2,10,00,000 பேர் பயணம் செய்துள்ளனர். சர்ச்சைக்கு உள்ளாகியுள்ள ஐதராபாத் மெட்ரோ நிர்வாகத்தை பொறுத்தவரை 2022ஆம் ஆண்டு நாள் ஒன்றுக்கு சராசரியாக 4,50,000 பேர் பயணம் செய்தனர். கடந்த ஆண்டு அந்த எண்ணிக்கை 5,50,000 கடந்தது. பெண்களுக்காக இலவச பேருந்து பயணம் கடந்த ஆண்டு டிசம்பரில் அமலுக்கு வந்த பிறகு நாள் ஒன்றுக்கு மெட்ரோவில் செல்லும் பயணிகளின் எண்ணிக்கை 4,60,000 உள்ளது.